வெண்டைக்காயை வந்து தாளிக்கிறதுக்கு கொஞ்சம் எண்ணெய் கூட ஊற்றிக்கலாம், ஒரு 2 சிட்டிகை. இதில் வந்து என்னென்னா தக்காளி, பூண்டு, பல்லாரி 1, ஒரு தக்காளி, 4 பூண்டு போட்டிருக்குது. இந்த வெண்டைக்காய்க்கு இந்த மாதிரி நேரம் கீறி வச்சுக்கிட்டு, குழந்தைங்களுக்கு இந்த வெண்டைக்காய் சாப்பிட்றது அவ்வளோவா பிடிக்காது. அதனால் இந்த மாதிரி பண்ணினோம்னா இது கொஞ்சம் ரொம்ப நல்லா டேஸ்ட் கொஞ்சம் நல்லாயிருக்கும். கொஞ்சம் மசால் பொடி, காரத்துக்கு கொஞ்சம் மிளகாப்பொடி, கொஞ்சம் மஞ்சத்தூள் போட்டிருக்குது. இதில் இதுக்கு இது மசால் பொடி போட்டுக்கிடுவோம். கடுகு போட்டுக்கணும், கூட கொஞ்சம் உளுந்தம்பருப்பு, கொஞ்சம் ஜீரகம் கூட போடலாம் டேஸ்ட்டுக்கு. ஆமாம், அப்புறம் வெண்டைக்காயத்தை ஃபஸ்ட்டு போட்டு வதக்கணும். வெண்டைக்காயை கொஞ்சம் வதக்கின பிறகு மசாலா போடணும். நிறைய மசாலா போட்டுறக்கூடாது. சாதம் வெந்துக்கிட்டு மண் சட்டியில் இது மட்டும் அடுப்பெட்டில் வெண்டைக்காய் மட்டும் வச்சுருக்குது. இது கொஞ்சம் நல்லா வதங்கின பிறகு மசாலா போடணும். கொஞ்சம் பிள்ளைங்களுக்கு பிடிச்ச மாதிரி வித்தியாசமாக செஞ்சு கொடுத்தோம்னா ஸ்கூல் கொண்டு போனால் கீழே போடாமல் வேஸ்ட் பண்ணாமல் சாப்பிடுவாங்க. அதுக்காக தான் நல்லா வதங்கிருக்கு. அந்த பிசுறு இருக்கு இல்லையா, அது இல்லாமல் இருக்கும்போது கொஞ்சம் வதங்கினோடனே இந்த மசாலா போட்டிங்கன்னா கொஞ்சம் நல்லா இருக்கும். இந்த மசாலா போட்டாச்சு கொஞ்சம் சில்லி பண்ணிக்கலாம். ஒரே ஒரு தக்காளியும், ஒரு பல்லாரி, 4 பூண்டு, பெரிய பூண்டு இருக்கு இல்லையா, அந்த பூண்டு ரசப்பூண்டு கிடையாது, பெரிய பூண்டு 4 பல் போட்டு அதை மாதிரி வச்சுங்க. நல்லா சுண்ட வதங்கணும். வதங்கின பிறகு உங்களை காட்டுறேன் எப்படி இருக்குங்க. எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு வந்து நல்லா சுண்ட வதங்கிடும். அப்போ தொட்டு எடுத்து சாப்பிட்றதுக்கு டேஸ்ட்டாக இருக்கும். அதனால் தண்ணியெல்லாம் ஊற்றக்கூடாது, இதிலே வதங்கணும். இதிலே வதங்கினா தான் நல்லாயிருக்கும். சமையல் முடிஞ்சிச்சு பாருங்கள். மண் சட்டியில் சாதம் பண்ணி இருக்குது. வெண்டைக்காய் வந்து நீளம் உங்ககிட்ட சொன்னேன் இல்லையா, அந்த மாதிரி பண்ணியிருக்குது. இது பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.